வணக்கம் நண்பர்களே. இன்றுக்கு நாம் கேட்கவிருக்கும் கதையானது ஒரு சின்ன பிரச்சனையை கவனித்த ஒரு வேலையில்லாத இளைஞன் சில வருடங்களில் நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தான். இது எப்படி சாத்தியம்? இந்த கதை சாதாரண கதை இல்லை. வாழ்க்கையில் கவனிப்பு என்பது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்கான கதைதான் இது. கதைய கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க. தயவு செய்து எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நாங்க அடுத்தடுத்து கதைகள் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ, மறக்காம நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதைக்குள்ள போகலாமா? ஒரு நாள் கோயம்புத்தூர் நகரில் மழை பெய்து கொண்டிருந்த மாலை நேரம். சாலையோர டீ ஷாப்பில் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான் கவியரசன். கையில் ஒரு பழைய ஃபைல். அதுக்குள் சர்டிஃபிகேட்ஸ். 3 வருட படிப்பு. ஆனா இன்னும் வேலை இல்லை. அவன் கண்களில் சோர்வு இருந்தது. அந்த டீ ஷாப் ஓனர் கேட்டார். வேலை கிடைச்சுதா தம்பி? கவியரசன் சிரிக்க முயன்றான். இன்னும் இல்லன்னே. அந்த சிரிப்புக்குள் ஏமாற்றம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ. ஒவ்வொரு நாளும் ரிஜெக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்புறம் கால் பண்றோம். வேக்கன்சி ஃபுல் ஆயிடுச்சு. இந்த வார்த்தைகளே அவன் வாழ்க்கையாகிவிட்டது. அன்று மாலை அவன் நண்பன் மணி நடத்தும் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு சென்றான். ஆனா அங்கே நிலைமை வேற மாதிரி இருந்தது. மணி போனில் கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். அண்ணே, கஸ்டமர் காலையிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வெஹிக்கிள் வரலன்னா ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அவன் ஃபோன் வைத்ததும் கோபமாக சேரில் உட்கார்ந்தான். என்னடா ஆச்சு? கவியரசன் கேட்டான். மணி சலிப்பாக சொன்னான். டெலிவரி பண்ண ஸ்மால் லோட் வெஹிக்கிள் தேவை. ஆனா டிரைவர் கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சாலும் லேட் என்றான். அந்த நேரத்தில் ஒரு மிடில் ஏஜ்டு கஸ்டமர் கடைக்குள் வந்தார். நான் இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? டெலிவரி இல்லன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க என்றார். மணி எதுவும் பேச முடியாமல் நின்றான். சில நிமிடங்களில் அந்த கஸ்டமர் அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக் கொண்டு வெளியேறினார். கடை முழுக்க அமைதி. மணி சோகமாக நின்றான். ஒரு வண்டி கிடைக்காததால லாஸ் ஆயிடுச்சுடா. அந்த வார்த்தை கவியரசன் மனதில் பதிந்துவிட்டது. அந்த இரவு அவனால் தூங்க முடியவில்லை. ஒரு வெஹிக்கிள் கிடைக்காததால பிசினஸ் லாஸ் ஆகுதா? அடுத்த நாள் காலை அவன் டவுன் முழுக்க சுற்ற ஆரம்பித்தான். முதலில் ஒரு குரோசரி குடோன். அங்க ஓனர் ஃபோனில் யாரையோ திட்டிக் கொண்டிருந்தார். எப்ப பாரு லேட் தான். அடுத்தது ஹார்ட்வேர் ஷாப். அங்கும் அதே பிரச்சனை. லோடு ஆட்டோ கிடைக்கல. மருந்து ஷாப், ஃபர்னிச்சர் ஷாப், வெஜிடபிள் மார்க்கெட். எங்க பார்த்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட். சரியான நேரத்துல வெஹிக்கிள் கிடைக்கல. அவன் டீ குடித்துக்கொண்டே அமைதியாக யோசித்தான். ஃபுட் ஆர்டர் பண்ண ஆப் இருக்கு. டாக்ஸி புக் பண்ண ஆப் இருக்கு. அப்படின்னா லோட் வெஹிக்கிள்க்கும் ஏதாவது ஈஸி சிஸ்டம் இருக்க முடியாதா? அந்த ஒரு எண்ணம் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று அப்போது அவனுக்கு தெரியல. ஆனா ஐடியா இருந்தா மட்டும் போதாது. அத நம்ப யாராவது வேண்டும். வீட்டில் அந்த ஐடியாவ சொன்னபோது அப்பா அமைதியாக கேட்டார். இதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? கவியரசன் தலைகுனிந்தான். தெரியல அப்பா. அம்மா கவலையுடன் பார்த்தார். வேலை தேடுறத விட இதுல டைம் வேஸ்ட் ஆகிடுமோ என்றார் அம்மா. அவன் மெதுவாக சொன்னான். ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கறேன் அம்மா. அந்த வீட்டுல பெரிய சப்போர்ட் இல்ல. ஆனா அவன் மனதில நம்பிக்கை மட்டும் இருந்தது. அடுத்த சில நாட்கள் அவன் மினி ட்ரக் டிரைவர்ஸை சந்திக்க ஆரம்பித்தான். பலர் கேலி செய்தார்கள். போன்ல வெஹிக்கிள் புக் ஆவுதா? இந்த ஊர்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ சிட்டி பிசினஸ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்க. அந்த வார்த்தைகள் அவனை ஹார்ட் பண்ணின. ஆனா அவன் விடவில்லை. ஒரு நாள் பழைய டாடா ஏஸ் ஓட்டும் முருகன் என்ற டிரைவர் அவனை அழைத்தார். தம்பி, உன் ஐடியா நல்லா இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன் என்றார். அந்த ஒரு சப்போர்ட்டு கவியரசனுக்கு பெரிய மோட்டிவேஷன் கிடைச்சது. அவன் சிம்பிளா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கினான். ஒரு சைடு ஷாப் ஓனர்ஸ்,
மற்றொரு சைடு டிரைவர்ஸ். யாருக்காவது வெஹிக்கிள் தேவைப்பட்டால் குரூப்பில் மெசேஜ். ஃப்ரீ சர்வீஸ். முதல் நாள் ஒரு ட்ரிப், அடுத்த நாள் 2 ட்ரிப். மெல்ல மெல்ல வேலை அதிகரித்தது. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு கால் வந்தது. அண்ணா, அர்ஜென்ட் டெலிவரி, வெஹிக்கிள் கிடைக்குமா? அவன் உடனே டிரைவர் அரேஞ்ச் பண்ணினான். அந்த கஸ்டமர் மறுநாள் கால் செய்து சொன்னார், நீங்க இல்லன்னா பெரிய லாஸ் ஆயிருக்கும். அந்த வார்த்தை கவியரசனுக்கு முதல் வெற்றி போல இருந்தது. ஆனா சக்சஸ் வர ஆரம்பித்ததும் பிரச்சனைகளும் வந்தது. ஒரு டிரைவர் டெலிவரி நடுவில் கேன்சல் செய்தார். கஸ்டமர் சோஷியல் மீடியாவில் பேட் ரிவ்யூ போட்டார். இந்த சர்வீஸ் நம்ப முடியாது. அந்த ரிவ்யூ பார்த்த கவியரசன் மிகவும் கவலையடைந்தான். அன்று இரவு டெரேஸ்ல தனியாக அமர்ந்திருந்தான். நம்மால முடியாதோ என்று யோசித்தான். அந்த நேரத்தில் போன் வைப்ரேட் ஆனது. முருகன் டிரைவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். முன்னாடி 2 நாள் வேலை இல்லாம சாப்பாடு கூட கஷ்டப்பட்டேன். இப்ப தினமும் ட்ரிப் கிடைக்குது. நம்பிக்கை விடாதே தம்பி. அந்த மெசேஜ் அவன் கண்களில் கண்ணீர் வர வைத்தது. அவன் புரிந்து கொண்டான். நான் பிசினஸ் மட்டும் பில்ட் பண்ணல, நிறைய பேரோட வாழ்க்கையையும் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்று. அடுத்த நாள் முதல் அவன் முழு டெடிகேஷனா வேலை செய்தான். லேட் ஆகிற டிரைவர்ஸ் ரிமூவ், கஸ்டமர் ஃபீட்பேக் கலெக்ட், டைமிங் சிஸ்டம், கால் சப்போர்ட். மெதுவாக மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். டெலிவரி வேணும்னா கவியரசனுக்கு கால் பண்ணுங்க. அந்த டவுன் முழுக்க அவன் பேர் பரவ ஆரம்பித்தது. 2 வருடங்கள் கழித்து சிறிய ரூமில் தொடங்கிய அந்த முயற்சி இப்போது ஆபீஸ் ஆகியிருந்தது. வெளியே நிறைய மினி ட்ரக்ஸ், இன்சைட் எம்ப்ளாயீஸ். ஒரு நாள் பழைய நண்பன் மணி ஆபீஸுக்கு வந்தான். சுற்றி பார்த்து ஆச்சரியப்பட்டான். டேய், அந்த நாள் டீ ஷாப்ல ஹோப்லெஸ்ஸா இருந்த நீ இவ்ளோ வளர்ந்துட்டியே. கவியரசன் சிரித்தான். அந்த நாள் உன் ஷாப்ல நடந்த ப்ராப்ளம் இல்லன்னா இந்த வாழ்க்கையே வந்திருக்காது. மணி சிரித்துக்கொண்டு கேட்டான். இப்ப உனக்கு பிக்கஸ்ட் ஹாப்பினஸ் என்ன? கவியரசன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். பல டிரைவர்ஸ் ட்ரிப்புக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அவன் மெதுவாக சொன்னான், ஒரு காலத்தில் நான் வேலை தேடினேன். இன்று பலருக்கு வேலை கிடைக்க காரணமாயிருக்கேன். வாழ்க்கையில் எல்லாரும் பெரிய வாய்ப்பை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா சில நேரம் நம்மை சுற்றியிருக்கும் ஒரு சாதாரண பிரச்சனையை கவனிப்பதே பெரிய வெற்றியின் ஆரம்பமாகிவிடும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் யோசிக்காதீர்கள். மற்றவர்களின் எந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியும் என்று யோசிங்க. ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கும் மனிதர்களைதான் இந்த உலகம் ஒரு நாளும் மறக்காது. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணும்போது தான் உங்கள மாதிரியே இன்னும் நிறைய பேருக்கு இந்த கதைகள் ரீச் ஆகும். மேலும் இந்த கதையில உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை மேலும் கேட்பதற்கு நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப்னால தான் சேனல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவும். மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம்.